நாத்து அலங்காரம் தான், நாத்து முடி சிங்காரம் தான். ஐடி கம்பெனியில் உட்காந்து அழகா வேலை செஞ்சிடலாம் கீபோர்டில். மணி கிட்டத்தட்ட 12 மணி ஆகுதுங்க. ஆனால் நம்ம பெரியப்பாங்க பாருங்க இப்போதான் சாப்பிடவே ஆரம்பிக்கும். நாற்று நடுவது எப்படி என்று இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். விவசாயம் ஈஸி இல்லைங்கோ. விவசாய வேலைக்கு வந்த போது திட்டுறாங்க வேலை. அந்த மாதிரி நாங்களும் அப்புறம் எங்களுக்கும் விவசாயக்காரங்க ஏற்றி கொடுத்தா வீட்டில் போய் காக்கா முட்டை ஆட்டையை போட்டிருக்குமோ. மணி 4 மணி ஆகுதுங்க. ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிற மிஸ்டர் சன் சிட்டி கைஸ். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, நம்ம வந்து ஒரு நாள் சிஎம் மாதிரி இன்னைக்கு நம்ம 1 டே ஃபார்மர் சேலஞ்ச் தான் கைஸ் பண்ண போகிறோம். ஆமாம் கைஸ், விவசாய மக்கள். ஸோ விவசாயிகளை சேர்ந்து இன்னைக்கு நம்ம வந்து விவசாயம் பண்ண போகிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக விவசாயம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்ற அவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு நாள் நம்மளால் விவசாயம் பண்ண முடியுமா முடியாது அப்படின்ற சேலஞ்சு தான் நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஸோ நம்ம நிற்கிற வந்து பார்த்தா நம்ம சன் சிட்டியோட சூப்பரான ஒரு அழகான வில்லேஜில் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம பிரதர் வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தஞ்சாவூரில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நெல் தான். ஸோ நம்ம வந்து சாகுபடி பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த வயலில் வந்து அந்த நாற்றெல்லாம் வந்து எடுத்து வந்து போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அவங்க கூட போய் சேர்ந்து இன்றைக்கி நம்ம வந்து நாற்றெல்லாம் நட்டு ஸோ அந்த வரப்பெல்லாம் வெட்டி அந்த விவசாயி ஃபுல்லாக என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அதெல்லாம் சேர்ந்து நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதான் இன்றைக்கி அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கோ தி வீடியோ. விவசாயம்னா பச்சை துண்டு, பச்சை துண்டுனா விவசாயிடா. ஐயோ வரமாட்டேங்க டக்குன்னு. பச்சை துண்டை கட்டியாச்சுடா, களத்தில் இறங்கியாச்சுடா, நம்மளும் விவசாயிடா. ஐயோ என்ன இவ்வளோ ஆழமா இருக்கு. என்ன ஒர்க்கு அப்படின்னா பாருங்க, இது வந்து நெல், அதாவது நெல் கருதா வரத்துக்கு முன்னாடி அதோடைய குட்டி வருஷம் தான் இது. அது வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதை பிடுங்கி அப்படியே அழகாக வந்து நடுவாங்க. ஸோ அந்த ஒர்க்கை அங்கே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, லேடிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஹெல்ப் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இது வந்து சின்ன சின்ன நாற்று மொத்தமாக ஒன்றா போட்டிருக்காங்களே, இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அங்கங்கே எடுத்து வைக்கணும். அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாற்று நடுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். நம்ம ப்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க. என்னடா பாய் நாத்தாங்களா அது? ஸோ இதுக்கு முன்னாடி நாற்று கட்டாக இருக்கும், பிக்கணுமா? ஆமாம், வரமாட்டேங்குது. கொஞ்சமாக பிக்க இப்படியே பிச்சு எடுத்து அழகா அப்படி போட்டோம்னு வச்சிங்களேன், இந்த நாற்று நடுறவங்க எடுத்து நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாய் நாத்தாங்களை தான் இப்போல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணுவாங்க போலப்பா. 6 மணி நேரம் வாங்கமான ஒர்க் பண்ணியிருப்போம். இவ்வளோ பெரிய வயலில் வேலை செஞ்சுருக்கோம். அப்போ இது பெரிய கடல் மாதிரி இருக்கு. ஆகவங்க அப்படி தான் விவசாயம் பண்ணி டெய்லி வேலை பார்க்குறாங்களே தெரில. டீ பழம் எப்படா? டீ பலாரமா 12 அவளா டீ பலாரமா இல்லைடா, ரொம்ப நேரம் வேலை செஞ்ச மாதிரி இருக்குது, அதான் டீ பலாரம் கொடுப்போன்னு பார்த்தேன். மணி கிட்டத்தட்ட 12 மணி ஆகுதுங்க. ஆனால் நம்ம பெரியப்பாங்க பாருங்க இப்போ தான் சாப்பிடவே ஆரம்பிக்கிறாரு. காலை சாப்பாடு இதுதான் விவசாயியோட நிலைமை. ஸோ நம்ம விவசாயம்னு வந்துட்டா சோறெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. வேலை செஞ்சு எப்போ டயர்ட் ஆகுதோ அப்போ தான் போய் சாப்பிட்ணும். அப்போ சாப்பிட்ற சாப்பாடு வந்து என்ன சொல்கிறோம், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதை ஃபீல் பண்ண தான் தெரியும். இவ்வளோ வயசாயும் பெரியப்பா இவ்வளோ கன் மாதிரி வேலை செய்கிறாரு, நமக்கு நாக்கு தள்ளுது. அப்பல கை கூட முடியலடா. விவசாயம் ஈஸி இல்லைங்கோ. அது அப்படி இல்லை. ஓ என்ன நீ அப்படியே அமுக்கிட்டு வர? மட்டப்படுத்துறேன்டா. எடுத்து மண்ணை உள்ள போடு. மம்பட்டியை பிடிச்சி இழுக்கிறதுக்கு இதை வசதி ரொம்ப இல்லை. உள்ள தள்ளி போடுறேன். தள்ளி போடுறேன் உள்ள. புதுசாக வேலைக்கு வந்த போது திட்டுறாங்க வேலை வந்து பாபா அங்கிட்ட நின்று தெரியாதுன்னா சொல்லி கொடுக்குறேன். திட்டுறீங்க. விவசாயத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு கதை தெரியுங்களா? இந்த இருக்கு பாருங்க, இந்த வெப்பனை ஹேண்டில் பண்ணுறது தான் இது பேர் மண் வெட்டி. இதை வச்சு வரப்பை வெட்டுறதுக்குள்ளே போதுமான ஆயிரும். இருக்கிறதுல மிகப்பெரிய டாஸ்க்கு தான். ஆனால் வரப்போட்டில் நிறைய எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க, அவங்க ஈஸியாக வெட்டி எரிஞ்சிருவாங்க. பட் நம்ம இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வெட்டுறோமா, வம்பட்டோட சேர்ந்து நானும் போயிடுவோம் போல. என்னடா உட்காந்துட்டா 4 வெட்டுக்கா? டே வாடா இறங்கி வெட்டுற வாடா. முடியலடா என்னால. டே என்னடா என்றதெல்லாம் ஒரு வேலை. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. இப்போ வந்து பிரேக்
டீ பிரேக். ஆக்சுவலாக எல்லா விவசாய இடத்துலையும் இல்லை எந்த ஒர்க் பண்ணாலும் வந்து 12-1 மணிக்கெலாம் டீ பிரேக் வந்து விடுவாங்க. ஸோ டீ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது வழக்கம். ஸோ நம்ம எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து டீ வடை சாப்பிட போகிறோம். காமா look at this guy. இந்த மசாலா போண்டா அந்த வடையும் அப்படியே அந்த இயற்கையோடு உட்காந்து சாப்பிட்ற அந்த ஒரு சுவையும் அற்புதமாக இருக்குங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் போனால் கூட கிடைக்காது. இவங்கெல்லாம் இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க. யார் சம்பளம் அதிகம் வாங்குறாங்க? இந்திக்காரங்க அதிக சம்பளம் வாங்குறாங்களா இல்லை நம்ம ஆளுங்க அதிக சம்பளம் வாங்குறாங்களா? நம்ம ஆளு தான் அதிக சம்பளம் வாங்குறாங்க. அதனால தான் இந்திக்காரங்க நிறைய பேர் வராங்களா? நீங்கள் என்ன ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நாங்கள் என்னப்பா சொல்கிறோம்? அவங்க வந்து நடுறது வந்து நாத்து பெரியெல்லாம் இல்லை, அவங்களே அச்சு நடுறவங்க. இது நாத்து பறிச்சு கொடுக்கணும். இந்திக்காரங்க அவங்க நடமிட்டாங்க. இந்திக்காரங்க இந்த மாதிரி விவசாய தொழில வந்தது உங்களுக்கு ஓகேவா? இந்த நடமிட்டாங்க. கஷ்டமா இருக்கா? இந்த நடவு அப்ப நீங்க கம்மியா சம்பளம் வாங்கி நீங்க வேலை பார்க்கலாம்ல. நீங்க கம்மி அவங்கள மாதிரி நீங்க கம்மி சம்பளம் என்னையா வைக்குது. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் அப்புறம் எங்களுக்கும் விவசாயக்காரங்க ஏற்றி கொடுத்தாதான் நாங்களும் செய்யலாம் அந்த வேலையை. சரி சரி. பாட்டு பாடுறது இருக்கு. நாத்து அலங்காரம் தான், நாத்து முடி திங்காரம் தான், நாத்து போடும் பையனுக்கு வையாரம் தானு பாட்டு பாட முடியல. ஸோ கைஸ், டீ டைம் முடிஞ்சு வேற லெவலில் நம்ம வந்து ஒர்க்கும் ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்மளோட ஒர்க்கு இன்னும் ஃபுல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை. நம்ம எடுத்து போட்டோம் பார்த்தீங்களா அந்த நாற்றெல்லாம் அப்படியே ஃபுல் வயலுமே எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நாற்று அந்த நடுறாங்கள அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் இருந்துச்சுன்னா எடுத்து நட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம போடும்போது அந்த உரத்தில் நட ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த கொள்ளையே நட்டு முடிச்சிட்டாங்க. நம்ம வேலை பார்க்குறதுக்குள்ள அவங்க ஒர்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு. பிகாஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம இப்போ வந்து நாட்டு நட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போனால் நாற்று நான் நட்டதே கிடையாது. இப்போ வாங்க நட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆமாம், அங்கே நட்டுக்கிட்டு இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஓல்டு லேடிஸு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு சூப்பராக வந்து நட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, சீக்கிரம் வந்து அவங்களுக்கு ஒரு உற்சாகம். அவங்களுக்குள்ளே பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக காமெடி பண்ணிவிட்டு அழகாக வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாற்று நடுவது எப்படி என்று இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 2 நாற்று அப்படியே இதுலேருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு அப்படியே கிறுக்குன்னு ஒரு அழுத்தி விட்டோமா நாற்று உள்ளே போயிடும். அவ்வளோதான். சிம்பிளாக நாற்று நட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ நான் கரெக்டாக நறுனா கூட எனக்கு தெரில. நான் சும்மா ட்ரை தான் பண்ணி பார்க்குறேன். இந்திக்காரங்களே நாற்று நடுறாங்க. என்னங்க நம்ம விவசாய பூமியில் நம்ம இடத்துல நமக்கு நாற்று நட தெரியாதா? நான் நட்டுருவோம் வாங்க. நீங்கள் இத்தனை ஐடி கம்பெனியில் உட்காந்து அழகாக வேலை செஞ்சிடலாம் கீபோர்டில். ஆனால் சேத்துல இறங்கி நாற்று நடுற வேலை வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பு. அதை மறந்துடாதீங்க. மணி 4 மணி ஆகுதுங்க. இப்போ தான் சாப்பிட்ற டைமே கிடச்சிச்சு. மற்ற ஐடி ஒர்க் மாதிரிலாம் கிடையாதுங்க இந்த ஒர்க்கு. நமக்கு எப்போ வேலை ஃப்ரீயாகி நம்ம முடியுதோ டைம் கிடைக்குதோ அந்த கேப்பில் சாப்பிட்டுட்டா தான் உண்டு. ஒர்க் பண்ணுற லேபருமே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ 2 பேராக போய் சாப்பிட்டு வராங்க. மற்றவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒர்க்கு எப்பயுமே ஸ்டாப் ஆகலை. ஸோ இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன்.
ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம், வெரைட்டி ரைஸு. ஓனர் வாங்கி கொடுத்தாப்புல. ஓனர் நானும் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு மீதி ஒர்க்கு நம்ம பண்ண வேண்டியதான். அவங்க பண்ண நாற்று நட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும், அந்த நாற்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா அதை எடுத்து அந்த பக்கத்தில் கொடுக்கணும். தண்ணி வேணும்னா அதை எடுத்து கொடுக்கணும். பட்டம் பிடிக்கிறதுன்னு ஒன்று சொன்னாலே இதுக்கு முடியும். இந்த மாதிரி அப்பப்போ பட்டம் பிடிக்கணும். அப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம கூட இருந்து செஞ்சு கொடுக்கணும். அவ்வளோதான். அதுதான் ஒர்க்கு. மற்றபடி பெரிய ஒர்க்கு இதுக்கப்புறம் எனக்கு கிடையாது. இப்போ சாப்பிட்டுட்டு மீதி வரைக்கும் முடிச்சுட்டு நம்ம அப்புறம் பேசுவோம். போடு 2 பேரும் அடிக்கிறாங்கடா அங்கே போகிறா. வேற லெவல்றான். அது கூட்டில் போய் காக்கா முட்டை ஆட்டையை போட்டிருக்குமோ. காக்கா முட்டை ஆட்டை போட்டுரும் போது இங்கே அதான் 2 குருவியும் விரட்டி அதை சண்டை போடுதுறான். அது வேற லெவலாக. என்னங்க அது 150 ரூபா விட்டு வச்சுக்கிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து ஒரு ஸ்பெஷல் டீ டைமு. ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம இதை கண்டிப்பாக செய்யணும். மார்னிங் 1 டீ அண்ட் ஈவினிங் வந்து ஒரு டீ, அப்புறம் இடையில லஞ்சு. ஸோ இப்போ ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு. இப்போ டீ டைம். ஸோ போயிட்டு ஒர்க் பண்ணுறவங்களாம் டீயை கொடுத்துட்டு நம்ம சைடில் 2 டீ கப் அடிச்சுட்டு பக்கடா இருக்குது அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஒர்க்கை பார்க்க வேண்டியதுதான். இதுதாங்க விவசாயியோட ஒரு நாள் வேலை. இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக நாற்று நடுற வேலையாக இருந்துச்சுன்னா நம்ம நட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் அது நம்ம வேலை கிடையாது. அதுக்குன்னு அவங்க நட்டுட்டு இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். அதுதான் விஷயம். டீ டைம். எல்லாரும் டீ குடிக்க வாங்கோ. டின்னருக்கு என்னடா? நைட்டு டின்னர் என்ன? டின்னர் வீட்டில் வச்சு அமைச்சு என்ன சொல்கிறேன்? நைட் டின்னர்லாம் கிடையாதா? டின்னர்லாம் கிடையாது. நைட்டு வீட்டில் வச்சு திங்கணும். நைட்டு இன்னும் புரோட்டா வாங்கி விடுவா. அது நீ போய் உன் வீட்டில் சாப்பிடு. போய் வீட்டில் புரோட்டா வாங்கிட்டு ஏடா ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கேன். ஒரு டீ வடை தானே. அவ்வளோதான். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. நம்மளுடைய 1 டே ஆஸ் எ ஃபார்மர் சேலஞ்ச் வந்து இதோட முடிஞ்சிருச்சுங்க. வேலை எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. எல்லாம் நட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து அவங்க கூட சேர்ந்து நம்மளும் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. ஃபார்மர் சேலஞ்ச் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டுங்க. ஆனால் டெய்லி பண்ணுறவங்களுக்கு நிலைமை யோசிச்சு பாருங்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் அதை ஃபார்மருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சாப்பாடு அதிகம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சாப்பாடு விளைய வைக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை என்னன்னு தெரியும். ஸோ அதனால் ஃபுட்டை மட்டும் தயவு செஞ்சு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட முடிச்சுக்கலாமா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்ச் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேராக போட்டுடுங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் மிஸ்டர் சஞ்சு. பாய்.